உறவு எப்படி இருக்கு அது நீங்க தான் சொல்லணும். இல்ல ஏற்கனவே வந்து எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் வைகோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 2 எம்எல்ஏக்கள் வந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு விஜய் வந்து அழைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்ன எப்படி நான் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி நேற்று வந்து மதிமுக வெளியே வந்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் வெளியே இழந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை நீங்க திமுக விட்ட தான் கேட்கணும். நாங்கள் திமுக கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இயங்கிய ஒரு கட்சி. தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியை உடைப்பதற்கு பலரும் முயற்சித்தார்கள். அதுவும் என்னை வைத்து உடைக்கிற முயற்சி நடந்தது. அதற்கு நான் இணங்கவில்லை. தேர்தலுக்கு பின்னர் இந்த கூட்டணியை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு இல்லை, அந்த வலிமை எனக்கு இல்லை. ஆகவே இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு திமுக தலைமைக்குத்தான் உள்ளது. மதிமுக வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு தான் அந்த கூட்டணியில் தொடர்ந்ததாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அந்த சகிப்புத்தன்மையோடு தான் இருக்கிறீங்களா அல்லது வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு 2 எம்எல்ஏக்கள் வந்து உங்களுடைய உறவு என்பது எப்படி இருந்துச்சு? கூட்டணி உறவு என்பது எப்படி இருந்துச்சு? கட்டாயப்படுத்தப்பட்டு 2 உறுப்பினர்கள் அங்கே வந்து திமுக சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடப்பட்டதா அவர் சொல்லியிருக்காரு. இதே ஒரு கட்டாயம் திமுகவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை நீங்க மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் பத்தி பேசியிருக்கிறாங்களே சார். வருகிற ஜூலை 5ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது, காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது. பேராசிரியர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாள் ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அதே நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறோம். இடம் எங்கே என்பது குறித்து இன்னும் நாங்கள் தீர்மானிக்கவில்லை. ஓரிரு நாட்களில் மாநாடு நடைபெறும் இடத்தை அறிவிக்க உள்ளோம். தூய்மை பணியாளர்கள் தனியார்மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம். முதலமைச்சர் அவர்கள் அதனை ஏற்று அந்த முயற்சியை கைவிடுவதாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தோழமை கட்சிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளை அல்லது ஆலோசனைகளை பரிசீலித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிற முதலமைச்சரின் பாங்கு பாராட்டுதலுக்குரியது. ஏற்கனவே தன்னுடைய நண்பரும் ஜோசியருமான ஒருவரை அவர் ஓஎஸ்டியாக அறிவித்த போது தோழமை கட்சிகள் சுட்டிக்காட்டியதும் உடனடியாக அதனை திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பதும், மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைப்பது தொடர்பாக தோழமை கட்சிகள் சுட்டிக்காட்டியதும் உடனடியாக கைவிட்டார் என்பதும் அவருடைய அணுகுமுறைக்கு ஒரு சான்றாக உள்ளது. அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலைப்பாட்டை வரவேற்று பாராட்டுகிறது. வெள்ளை அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு துறை சார்பா, அது சம்பந்தமா அவங்க கருத்து என்ன? வெள்ளை அறிக்கை என்பது கடந்த கால ஆட்சி நிர்வாகத்தில் எவ்வாறு நிதி நிலைமை இருந்தது என்பதை பொதுமக்களுக்கு அறிவிக்கிற ஒரு நடைமுறை. அதனை இந்த அரசு வெளிப்படையாக அறிவிப்பது ஜனநாயகத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதை
உணர்ந்து இந்த அரசு செயல்படுவதாக நான் நம்புகிறேன், வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசி ஒரு உச்சகட்ட வாக்கை வாங்கிட்டு இப்போ கொஞ்சமாக சரிஞ்சு இப்போ கீழே நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்திற்கான அந்த குரலை முன்னெடுப்பதோடைய நோக்கம் என்ன? நாங்கள் 35 வருஷமாக பேசிட்டு வரோம் தமிழ் தேசியம். எங்கள் இயக்கத்தினுடைய 5 முதன்மை முழக்கங்களும் ஒன்று தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐவகை முழக்கங்களாகும். எத்தனையோ பல தமிழ் தேசிய கருத்தரங்குகளை, மாநாடுகளை கடந்த காலங்களில் நடத்தியிருக்கிறோம். தமிழர் இறையாண்மை மாநாடு என்ற ஒரு மாநாட்டை மறைமலை நகரில் லட்சக்கணக்கானோரை திரட்டி நடத்தியிருக்கிறோம். ஆகவே அதன் அடுத்த பாய்ச்சலாகத்தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை இப்போது நாங்கள் முன்னெடுக்கிறோம்.